கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக லூக்கா அதிகாரம் 10 வசனம் 20 நாம் வாசிக்கலாம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசுப்பா என்ன செய்யறாரு, அந்த சீஷர்கள் 12 பேர் அப்போஸ்தலர்கள் இல்லாம இன்னும் 70 பேரை கர்த்தர் கூப்பிட்டு அவர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக, அப்படியாக அற்புதங்களை செய்யும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக இந்த 70 பேரை நியமித்து கர்த்தர் 2 பேராக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் சென்று ஊழியம் செய்து திரும்பி இயேசுவிடத்துல வந்து சொல்லுகிற காரியம் 17வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 70 பேரும் திரும்பி வந்து சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்ப அவங்களுக்குரிய சந்தோஷம் எதனால அப்படின்னா, இவர்கள் ஊழியம் செய்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால இவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படுகிறதை சந்தோஷத்தோட இவர்கள் இயேசுவிடத்துல சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், ஆமா பிசாசுகள், அதாவது சாத்தான் வந்து வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுகிறத நான் கண்டேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்ப எது முக்கியம், எது மேன்மை அப்படின்னு சொல்லும் போது, பிசாசுகளை துரத்துகிறதா, பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படுகிறது முக்கியமானதா, அல்லது தன்னுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நாம் சந்தோஷப்படுவது மேன்மையானதா என்கிற அந்த ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் அங்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிகள் தங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது சந்தோஷம்தான். இப்ப பிசாசுகள் தங்களுக்கு கீழ்ப்படுகிறது, இயேசுவின் நாமத்தினால அவர்கள் சொன்னதான அந்த வார்த்தைக்கு அது அவைகள் கீழ்ப்படிந்தது என்பதற்கு அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும், அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம் என்ன, அவருடைய நாமங்கள், அவருடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம ரட்சிப்பின் மேன்மையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறது, நாம் இயேசுவின் நாமத்தினாலே பலருக்கு அற்புதங்களை செய்கிறது, அல்லது பிசாசுகளை நாம் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறதா இருந்தாலும், அல்லது பிசாசுகளை நாம் மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை உடையவர்களா இருந்தாலும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது அது மேன்மையான விஷயம்தான், அது நாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் இவைகளை காட்டிலும், அற்புதம் செய்கிறதை காட்டிலும், பிசாசுகளை துரத்துகிறதை காட்டிலும், எல்லா இந்த அற்புத அடையாளங்களை காட்டிலும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்கிறது மிகவும் மிகவும் விலையேற பெற்றது என்று வாசிக்கிறோம். அதைதான் நாம் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து என்று வாசிக்கிறோம். அப்ப நாம் மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய நாமங்கள் பரலோகத்துல, நம்முடைய பெயர்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய அற்புதம் எது, நம்முடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய அடையாளம் எது, நம்முடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய அதிசயம் எது, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய நாமங்கள், அதாவது நம்முடைய பெயர்கள் பரலோகத்துல எழுதப்பட்ட அந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான நாள். விலையேற பெற்றதான ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் அதற்காக தேவனிடத்துல நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம்? நாம் எதை சந்தோஷத்தோட பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவன் எனக்கு தருகிற நன்மையா, தேவன் எனக்கு தருகிறதான ஆசீர்வாதங்களையா, அல்லது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையா, அல்லது தேவன் இவ்வளவு இந்த உலகத்துல இவ்வளவு பேர் இருக்க தேவன் என்னை ரட்சித்தாரே, என்னை மனம் திரும்ப அழைத்தாரே, என்னை பரலோகத்தினோட என்னோட பேரை பரலோகத்திலே கர்த்தர் எழுதுகிறதற்காக கர்த்தர் என்மேலும் கரிசனையா இருந்தாரே என்கிறதை குறித்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்கிறதை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததான மிகப்பெரிய ரட்சிப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எவைகளுக்கு சந்தோஷப்பட வேண்டும், எவைகளை குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷப்பட வேண்டும் என்கிறதை குறித்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அப்படியாக எங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே நீர் எழுதியிருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அவைகளை நாங்கள் மேன்மையாக என்ன உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.